ஒரு நாள் மாலை நேரம் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதனைகளை போதித்த பின் தமது சீடர்களுடன் கலிலேயா கடலை கடக்க படகில் பயணித்துக் கொண்டிருந்தார். படகு அந்த கடலில் அமைதியாக நகரத் தொடங்கியது. அப்பொழுது நாள் முழுவதும் மக்களுக்கு போதித்ததால் இயேசு மிகவும் சோர்வாக இருந்தார். படகின் பின்புறத்தில் அவர் தலையணை வைத்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அப்போது திடீரென்று கடலில் கடும் புயல் எழுந்தது. பலமான காற்று, உயர்ந்த அலைகள், படகுக்குள் தண்ணீர் புகுந்தது. அனுபவம் வாய்ந்த மீனவர்களான சீடர்களுக்கே பயம் வந்தது. இனி உயிரோடு தப்ப முடியுமா என்ற அச்சம் அவர்களின் முகத்தில் தெரிந்தது. அவர்கள் இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, நாங்கள் அழிகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று கத்தினார்கள். இயேசு அமைதியாக எழுந்தார். அவர் கடலை நோக்கி திரும்பி, அமைதியாயிரு, சாந்தமாயிரு என்று கட்டளையிட்டார். அதிசயம் நடந்தது. காற்று நின்றது, அலைகள் அமர்ந்தது. சில நிமிடங்களில் கொந்தளித்த கடல் கண்ணாடி போல் அமைதியாக மாறியது. இயேசு சீடர்களை நோக்கி, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்களது மனங்களில் ஒரே கேள்வி எழுந்தது. இவர் யார்? காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறதே. இந்த அதிசயம் நமக்கு சொல்லுவது இதுதான். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் இயேசு நம்மோட இருந்தால் பயப்பட தேவையில்லை. நம்பிக்கை இருந்தால் புயலும் அமைதியாகும்.